அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்பொழுது அனைத்து அரசு பள்ளிகளிலும் மாணவர்கள் தாங்கள் பயின்ற வகுப்புக்கான போனஃபைடு சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது 7.5% இடஒதுக்கீட்டிற்காக நாம் அப்லோட் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒர்க்கு. ஸோ அந்த போனஃபைடு சர்டிஃபிகேட்டை எவ்வாறு அப்லோட் செய்வது அப்படிங்கிறத ஒரு பூர்த்தி செய்யப்பட்ட ஃபார்மை வச்சுக்கிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய மாணவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, படிவத்தை எளிய முறையில் பூர்த்தி செஞ்சுக்கலாம். ஸோ நம்ம போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற படிவம் இந்த மாதிரி படிவம் நான் எம்டி ஃபார்மை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எம்டி ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே மாணவனுடைய டீட்டெயில், மாணவனுடைய பெயர், அதே மாதிரி அப்பா பெயர், அதுக்கடுத்து அந்த மாணவன் எந்த வகுப்பிலிருந்து எந்த வகுப்பு வரை பயின்றான், எந்த வருடம் பயின்றான், ஸ்கூல் பேர் எல்லாத்தையுமே நம்ம மேலே ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையான காலங்கள் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த மாணவன் இந்த பிரைமரி ஸ்கூலில் நான் எடுத்திருக்கக்கூடிய பிரைமரி ஸ்கூலில் 1 முதல் 4ஆம் வகுப்பு வரை பயின்றிருக்கிறான். ஸோ அதனால் அது மாதிரி நான் ஃபில் பண்ணியிருக்கிறேன். 1ஆம் வகுப்பு 2010-11ஆம் கல்வியாண்டில் பயின்றனால அந்த ஸ்கூல் பேர் போட்டு கவர்மெண்ட் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து 2ஆம் வகுப்பிற்கு அதே மாதிரி தான் 2011-12 2ஆம் வகுப்பு, அதே போல் 3ஆம் வகுப்பு 2012-13, அதே போல் 4ஆம் வகுப்பு 2013-14. ஸோ 4 வகுப்புகள் இந்த பள்ளியில் இந்த மாணவன் பயின்றிருக்கிறான். ஸோ ஒரே ஃபார்மெட்டில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இதில் பூர்த்தி செஞ்சு கீழே ஹெச்எம் சைன் அப்படிங்கிற இடத்துல ஹெச்எம் சைனை நான் போட்டுட்டு நான் படிவத்தை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எம்இஸில் ஓப்பன் பண்ணி இந்த படிவத்தை நான் அப்லோட் பண்ணேன். ஸோ இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு மாணவன் 4 வகுப்பு படிச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு வகுப்பாக கிளிக் பண்ணி 4 வகுப்பிற்கும் இதே ஃபார்மெட்டை, அதாவது ஒரே ஃபார்மெட்டை 4 வகுப்பிற்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ணணும். இப்போ 1ஆம் வகுப்பு ஓப்பன் பண்ணி இந்த படிவத்தை அப்லோட் பண்ணணும். அதே போல் 2ஆம் வகுப்பு ஓப்பன் பண்ணி இந்த படிவத்தை திரும்ப அப்லோட் பண்ணணும். அதே போல் 3ஆம் வகுப்பு ஓப்பன் பண்ணி திரும்ப இந்த படிவத்தை அப்லோட் பண்ணணும். அதுக்கடுத்து 4ஆம் வகுப்பு, இது போல் எத்தனை வகுப்பு நம்மளுடைய பள்ளியில் பயின்றானோ அத்தனை வகுப்பிற்கும் ஒரே ஃபார்மெட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ண வேண்டும். ஸோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் ms.in/schools.gov.in அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா கல்வி மேலாண்மை தகவல் மையம்னு சொல்லிவிட்டு லாக்இன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலுக்கான யூடைஸ் நம்பரையும், பாஸ்வேர்டுங்கிற இடத்துல எம்எஸ்க்கான பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிவிட்டு லாக்இன் பண்ணுங்கள். இப்போ நான் லாக்இன் பண்ணிவிட்டேன். லாக்இன் பண்ணோன்னே உங்களுக்கான டேஷ்போர்ட் இதில் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள், ரெண்டாவது இருக்கக்கூடிய டைட்டில். ஸோ கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கிறேன்னு அப்படின்னா டெக்ஸ்டாப் மோடுக்கு மாற்றிக்கங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய டெக்ஸ்டாப் சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மாற்றிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய டைட்டிலில் அகடாமிக் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற டைட்டிலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 2 டைட்டில் வரும். அதில் வெரிஃபைடு ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே உங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய பயின்ற மாணவர்களுடைய பெயர்லாம் வந்திருக்கு. மேலே கூடிய இந்த அம்புக்குறியை டச் பண்ணிங்கன்னா அது மறைஞ்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் மாணவருடைய பெயரில் வந்திருக்கு. இப்போ நான் போனஃபைடு எந்த மாணவனுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னா அந்த மாணவன் பெயருக்கு நேர் இருக்கக்கூடிய ஆக்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இதில் கிளாஸ் 1 அப்படிங்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ட்டு மார்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடு ப்ரூஃப் தி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதில் அப்லோடு ப்ரூஃப் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஃபைல் பிஎன்ஜி ஃபைலாகவோ அல்லது பிடிஎஃப் ஃபைலாகவோ 2 MBக்குள்ளே இருக்குன்னு. ஸோ 2 MBக்குள்ளே எப்படி நம்ம பிடிஎஃப் ஃபைலாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ நம்மளுடைய சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாற்றிக்கலாம். இப்போ நான் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த போனஃபைடு சர்டிஃபிகேட் எங்கே இருக்குதோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் 1க்கு நேர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதுக்கடுத்து கிளாஸ் 2, கிளாஸ் 2க்கு திரும்ப கிளாஸ் 2வை கிளிக் பண்ணுற, அப்லோடு ப்ரூஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுற.
திரும்ப வந்து அதே இமேஜை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே நான் வந்து அப்லோட் பண்ண அதே ஃபைலை தான் நான் இதில் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கடுத்து தேர்டு, ஃபோர்த்து. ஸோ 4 வகுப்பிற்கு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரே படிவத்தை வந்து 4 முறை வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இது போல் உங்களுடைய மாணவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் செய்ய வேண்டும். இது வந்து தொடக்க, நடுநிலை, உயர்நிலை பள்ளிகள் அனைத்தும் பண்ண வேண்டிய மிக முக்கிய ஒர்க்கு. ஸோ அனைத்து பள்ளிகளும் மறக்காமல் பண்ணிடுங்க. நன்றி.